ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வராகி சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் மகர ராசிக்காரங்களுக்கு 2025க்கானதை பார்க்க போகிறோம். மகர ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முயற்சிகள் பழிக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமா இல்லையாங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலி பூர்வ புண்ணியம் நிறைந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இப்படி தான் இருக்க போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். எதிரியை தன் வீட்டில் உட்கார வைத்து அழகு பார்க்கக்கூடிய மகர ராசினருக்கு விஸ்வாச ஆண்டு நல்ல ஆண்டாக அமையிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. காரணம், ஆண்டுடைய துவக்கத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் விரயஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு. அதை தொடர்ந்து 14/5/2025 முதல் ருண ரேக சஸ்திரஸ்தானத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் விரயஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. குருவை தொடர்ந்து 18/5/2025 முதல் ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் ஏற்பட போகக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க மகர ராசினியர்கள் உங்களுக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஸ்வாசாண்டின் பலன்கள்ங்க இது. தெளிவாக இந்த பொது பலன்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் சனி பகவானுடைய சஞ்சாரம் பார்வை பலன்கள் சற்று சாதகமாக இருக்குது. குரு பகவானுடைய பார்வை பலன்கள் உங்களுக்கு ஏற்றத்தை வழங்க போகுது. ராகு கேதுகளுடைய சஞ்சாரம் சற்று சுமாராக இருக்குது. தோற்றப்பொழிவு மற்றும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு புதுமைகள்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். மனதில் நல்ல ஆடம்பரமான எண்ணங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் நிலவிய தடை தாமதங்கள் அகலும். வெளியூர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி தானாக வரும். ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகமாகும். இளைய சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும். திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். காதல் முயற்சிகளால் அவப்பெயர் உங்களுக்கு உண்டாகும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மதத்தினருடைய நட்பு மற்றும் உதவிகள் ஆதாயம் கிடைக்கும். எந்த செயலையும் திட்டமிட்டு செய்தால் பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும். பார்க்கக்கூடிய வேலையை மாற்றக்கூடாது. அப்புறம் எதிர்பாலின நட்பை தவிர்க்கணும். தேவையற்ற வம்பு வழக்குகளை தவிர்க்கணும். எல்லாரையுமே அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் சங்கடங்களை தவிர்க்க பேச்சு கட்டுப்படுத்துவது நல்லது. உணவு கட்டுப்பாடு அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். சிலருக்கு விபத்து கண்டோ சர்ஜரி அவமானம் போன்ற பாதிப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. புத்திர பிரதாப்தம் உண்டாகும். பேரம் பேசி யோகம் கிடைக்கும். திருடு போன கைமாறியதாக வைத்த பொருட்கள் கிடைக்கும். பொருளாதார விஷயத்தில் கவனம் செலுத்தி விரயத்தை சேமிப்பாகவோ சுப விரயமாகவோ மாற்ற முறையான திட்டமிட்டிங்கன்னா அந்த திட்டமிடல் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தரும். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது 2ல் ராகு 8ல் கேது தனவாக்கு ஸ்தானத்துக்கு குரு பார்வை. இது சிலருக்கு விபரீத ராஜயோகமாக பொன்பொருள் சேரும். அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வரும். அதிர்ஷ்டத்தின் மேல் ஆர்வமானது கூடும். அதிர்ஷ்ட பொருள் பணம் உயில் சொத்து கிடைக்கும். பண வசதி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வராது என்று நினைத்த பணம் வந்து சேரும். குடும்ப செலவிற்கு தேவையான பணம் தாராளமாக கிடைக்கும். சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் லாபம் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது உண்டாகும். ஸோ இப்போ நட்சத்திரத்துக்கேற்ப உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத சொல்ல போகிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். இன்னல்கள்லாம் குறையும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீங்க. மனமும் உடலும் உற்சாகமாக இருக்கும். அனைத்து விதமான சுப பலன்களும் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும். ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சமாளித்து விடுவீங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் குறையும். தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவீங்க.
முன்னோர்களுடைய பரம்பரை வியாதியான கை கால் வலி, சுகர், பிரஷர் போன்றவைகள் தலை தூக்கும். சிலர்லாம் கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து தனி கொடுத்தனம் செல்லலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ஏடிஎம் கார்டுகளை கவனமாக கையாள வேண்டும். வீடு கட்டக்கூடிய படி துரிதமாகும். சிலர்லாம் வீட்டு மனை அல்லது புதிய வாகனம் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரியான அதிசயம் உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் மந்தத்தன்மை குறைந்து விரைந்து செயல்படக்கூடிய தன்மை அதிகரிக்கும். தைரியத்தோடு மன விரும்பக்கூடிய அனைத்தும் சாதித்து காட்ட முடியும். வேலையை மாற்றம் செய்யக்கூடிய எண்ணத்தை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். கணவன் மனைவி உறவில் அன்பு மிளிரும். பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்தில் கிடைத்த பங்கு புகுந்த வீட்டில் கௌரவப்படுத்தும். தந்தை தொழில் அல்லது உத்தியோக நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வீங்க. உடன் பிறந்தவர்கள் நண்பர்களுடைய உதவி பக்கபலமாக இருக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் உங்களுக்கு அகலும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உணவால் ஒவ்வாமை ஏற்படும் என்பதால் எளிமையான உணவை சாப்பிடுவது நலம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் கிரகங்களுடைய இயக்கம் பாதிப்பை தராது. இது திருவோணமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நடந்துக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மகர ராசி அவிட்ட 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும்னா, தொட்டது துளங்கும். மனதிற்கு நிம்மதியும் தன்னம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த ஆண்டு நடக்கும். தைரிய மிகுதியாக இருக்கும். மனபல நிம்மதி கூடும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். சிலர் மன அமைதி மற்றும் நிம்மதிக்காக தீர்த்த யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க. சிறிய வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க வசதியான வீட்டுக்கு செல்லலாம். சிலர் தொழிலை ஒரு ஊரிலிருந்து வேறு ஊருக்கு மாற்றலாம். வீடு வாகன யோகம் சிறப்பாக அமையும். பாக பிரிவினையால் ஏற்பட்ட மனபோதம் சீராகும். ஒரு சிலர் உயில் எழுதுவீங்க. சிலர் எழுதிய உயில் ஆவணங்களில் திருத்தம் செய்வீங்க. கடன் தொகையை சமாளிக்க தேவையான பொருள் உதவி கிடைக்கும். அப்புறம் பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்ப உறவுகளிடம் பழைய கதையை பேசி வம்ப வளர்க்காமல் இருந்தால் மன நிம்மதி நிலைக்கும். சிலருக்கு தேவையற்ற பயணங்கள் உண்டாகும். ஸோ அவிட்டம் 1-2 பிறந்த மகர ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த ஆண்டு இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் திருமணத்தை பார்க்கும்போது 7.5 சனி யாருக்கும் திருமண தடையை தராது. அதனால் பெரும்பான்மையாக திருமணம் நடந்து இந்த வருடம் இருக்கும். தற்போது குடும்பஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் செல்வது கோச்சார ரீதியான சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துது. உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக ராகு கேது தசை நடக்கிறவங்க உரிய சாந்தி பரிகாரம் செய்த பிறகு திருமணம் நடத்த வேண்டும். ஆனாலும் குடும்பஸ்தானத்தில் உள்ள ராகுவ குரு பார்க்கறதுனால விருப்ப விவாகங்கள் அதிகம் நடக்கும். சிலருக்கெல்லாம் திருமண தடை இருக்கும். வெகு சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது திருமண தொடர்பாக உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் ஸ்பெஷலாக பெண்கள் மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இந்த ஆண்டு நிறைவேறும். முயற்சி ஸ்தான சனி பகவான் முத்தியாயத்துப்பான முன்னேற்றத்தை வழங்குவார். முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நண்பிகள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். பேச்சை மூலாதாரமாக கொண்டு தொழிலில் சாதனை படைப்பீங்க. ஏதாவது புதிதாக விஷயம் கற்று அதை சார்ந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. கற்றை கலை சார்ந்த வருமானம் உங்களுக்கு உண்டு. தாய் வீட்டு சீதனத்தால் பெண்களுக்கு உற்சாகமும் தெம்பும் இந்த வருடம் ஏற்படும். அப்புறம் மாணவர்களுக்கு முயற்சி ஸ்தானத்திற்கு ராசி அதிபதி சென்று புத்தி கூர்மையை குறிக்கக்கூடிய 5வது இடத்தை பார்க்கிறாரு. இதனால் ஆன்ம பலம் பெருகும். மனதில் திடமான சிந்தனை தோன்றும். கற்ற கல்வியால் வெற்றி, புகழ், மதிப்பு, மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். இரவும் பகலும் படித்த படிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்க நல்வாய்ப்பு உண்டாகும். குடும்ப சூழல் காரணமாக, ஆரோக்கியம் காரணமாக கல்வியில் ஏற்பட்ட தடை பாதிப்புகள் அகலும். ஸோ மாணவர்களுக்கு இந்த வருடம் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். ஸோ மகர ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.